மகாநதி அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா எவ்வளோ சொல்லியும் கேட்காம விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது எதனால அப்படின்னா டாக்டர் வந்து வெண்ணிலா வந்து ஏற்கனவே பழகின இடத்துல இருந்தா சீக்கிரமா அவங்களுக்கு நினைவெல்லாம் திரும்பும். அதுவும் இல்லாமல் 2 வாரத்தில் நினைவு திரும்ப கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா காவேரிக்கு தாத்தாக்கு இந்த மாதிரி யாருக்குமே பிடிக்காது. இருந்தாலும் சரி டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பொறுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாரி "வெண்ணிலா இங்க இருக்கனால உனக்கு எதுவும் பிரச்சனையா காவேரி?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா காவேரி அவங்க மனசுல உள்ள சோகத்தையும் மறைச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன சோகம் இருக்க போது? வெண்ணிலா இங்க இருக்கனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உண்மைய மறைச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இந்த மாரி சொன்னதுக்கப்புறம் கங்கா கிட்ட போயிட்டு, "என்னோட ஈகோ கேரக்டர்னால என் மனசுல உள்ளது கூட அவர்ட்ட சொல்ல முடியாம நடிச்சுட்டு வந்துட்டேன்க்கா. அத வேற அவர் கண்டுபிடிச்சிட்டாரான்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லி உளறிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாரி, "காவேரி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாதா? நீ வந்து வெண்ணிலாவ நினைச்சு சோகத்தில தான் இருக்கன்னு நினைக்கிறேன். நீ அதெல்லாம் மறந்துரு. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நான் வந்திருக்கேன். நீ எனக்காக சமைச்சு தரியா? உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி கிட்ட கேட்பாரு. காவேரி பார்த்தீங்கன்னா, "என்ன திடீர்னு என்ன சமைக்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன காவேரி ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய சமைக்க சொன்னா சமைக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து விஜய பார்த்து, "நீங்க தான் என்னைய டிவோர்ஸ் பண்ண போறீங்களே! அதான் கான்ட்ராக்ட் வேற முடிய போதே! இதில என்ன புருஷன், பொண்டாட்டின்னு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்பாங்க. "ஐயோ! லூஸ் மாரி பேசாத காவேரி. அது முடியிறப்ப பார்த்துக்கலாம். அப்ப வரைக்கும் நம்ம 2 பேரும் புருஷன், பொண்டாட்டி தானே! நீ போய் இப்ப சமைக்க முடியுமா? முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. "சரி, சரி சமைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு புடிச்சதெல்லாம் சமைக்கிறாங்க. அவ்ளோ ஐட்டம் வந்து விஜய்க்காக சமைச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரி சமைச்சுட்டு இருக்கப்ப அங்க போயிட்டு, "ஐட்டம்லாம் நெறையா இருக்கும் போலயே! புருஷன் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக இவ்ளோ ஐட்டம் செஞ்சு வச்சுருக்கியே காவேரி! பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா மொத சாப்பிட போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு டைனிங் டேபிள் போயிட்டு விஜயும் காவேரி வந்து சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப வந்து விஜய் வந்து, "சரி நான் உனக்கு ஊட்டி விடவா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அப்ப காவேரிக்கு விஜய் வந்து ஊட்டி விடுற நேரம் பார்த்து, அங்க வந்து வெண்ணிலா வந்து சாப்பாட பார்த்தீங்கன்னா தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு காவேரிய வந்து ஒரு அற விடுறாங்க. காவேரி, விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி அற விட்டுட்டு காவேரி விஜய் பக்கத்துல நின்னுட்டுருக்காங்க. அவங்கள புடிச்சு வேகமா தள்ளி விடுறாங்க. சேரெல்லாம் கீழ வந்து காவேரியும் அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கீழ விழுறத பார்த்துட்டு பதறி போயிடுறாரு. ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி, வீட்ல வேலை செய்றவங்க எல்லாமே வந்து வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா காவேரி வந்து கீழ விழுந்து கிடப்பாங்க. அவங்கள வந்து பாட்டி வந்து காவேரிய தூக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்குறவங்க வந்து தாத்தா கிட்ட இந்த மாரி இந்த பொண்ணு வெண்ணிலா வந்து காவேரிய புடிச்சு தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கேட்ட எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. இந்த விஷயத்த பார்த்த தாத்தா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவமாயிருவாங்க. கோவமாகி விஜய, "என்ன விஜய் சும்மா நின்னுட்டு இருக்க? வெண்ணிலா வந்து காவேரிய கீழ தள்ளி விட்டுருக்கா. நீ ஏதாவது கேட்குறியா? ஏன் வெண்ணிலா இந்த மாரிலாம் நடந்துக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து தாத்தா திட்டுவாரு. விஜய் பார்த்தீங்கன்னா, "இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. நான் வந்து காவேரிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ வந்து சாப்பாட தள்ளி விட்டாங்க. யாருன்னு பார்த்தா வெண்ணிலா நிக்கிறா. அது மட்டும் இல்லாம காவேரி அரைஞ்சு கீழ தள்ளி விடுறா. இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லுவாரு. அப்ப வந்து, "என்ன வெண்ணிலா எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. அதுக்கு வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட போயிட்டு விஜயோட கைய கோத்துட்டு, "இது என்னோட விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. இது வந்து காவேரிக்கு மட்டும் இல்லாம வீட்ல உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சாஃப்ட் கேரக்டர். அவ வந்து சரியாகி வந்தாலும் அவ நல்ல விதமா புரிஞ்சு நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப, வெண்ணிலா வந்து இந்த மாரி ஹார்ஷா காவேரி கிட்ட நடந்தது வந்து யாருக்குமே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு புதுசா இருக்கு. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதே! இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ? வெண்ணிலா இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வருது. அது மட்டும் இல்லாம காவேரிக்கு இன்னமும் விஜய் நம்மள விட்டு போயிருவாரா? அப்படிங்கிற பயம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நெனச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே ரூமுக்கு போயிருவாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி எல்லாமே வந்து விஜய் கிட்ட வந்து, "நீ தான் வெண்ணிலாக்கு வந்து பேசி புரிய வைக்கணும் விஜய். இந்த மாரி வெண்ணிலாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் சொன்ன மாரி எல்லாமே ஞாபகம் வருது. அதனால தான் அவ இந்த மாரி பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா, உன் மேல உள்ள லவ்வும் அவளுக்கு ஞாபகம் வந்துரும். அப்படி இருக்கப்ப, அவ இடத்துல வந்து இப்ப காவேரி இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவளுக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். அதனால தான் இந்த மாரிலாம் நடந்துக்கிறா. அவள சொல்லி தப்பில்ல. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் ஆகி அவ காணா போனது, இந்த மாரி எந்த விஷயமே வந்து அவளுக்கு தெரியாது. நம்ம தான் அவளுக்கு புரிய வைக்கணும் விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும், பாட்டியும் பார்த்தீங்கன்னா, விஜய்
விஜய் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு வந்து காவேரி வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நினைச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா அரைஞ்சது, கீழ தள்ளிவிட்டது இதுதான் வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கு. காவேரி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்தா நம்ம இன்னும் அசிங்கப்பட்டுட்டு இருப்போம். வெண்ணிலாக்கு வந்து இன்னும் முழுசா ஞாபகம் வரதுக்குள்ளேயே அவ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு எப்படி இருந்தாலும் அவ ஃபுல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, விஜய் மேல இன்னும் வந்து பழைய லவ்வெல்லாம் ஃபுல்லா ஞாபகம் வந்து விஜயை விட்டு பிரியவே மாட்டா. அப்படி இருக்கும்போது விஜய் கண்ணுக்கு நம்மலாம் தெரியுவோமா அப்படின்னு தெரியல. அதனால இந்த வீட்ல இருக்கிறது நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. காவேரி இந்த மாதிரி யோசிக்காம முடிவெடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து நடந்துக்கிட்ட விதம் தான் காரணம். வெண்ணிலா காவேரி கிட்ட இப்படி ஹார்ஷா நடந்துக்கிட்டனால தான் காவேரி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற முடிவை வந்து எடுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம, யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த வீட்ட விட்டு கிளம்பிரணும். அப்பதான் நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ரூமுக்கு வரதுக்கு முன்னாடியே காவேரி வந்து யாருக்கும் தெரியாம, இங்க தாத்தா, பாட்டி அதுக்கப்புறம் அவங்க வீட்ல உள்ள யாருக்குமே தெரியாம காவேரி வந்து வீட்ட விட்டு எப்படியோ வெளிய போயிடுறாங்க. வெளிய போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. காவேரி வந்து வீட்ட விட்டு வெளிய போன விஷயம் தெரியாம, விஜய் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு காவேரிய பார்க்கறதுக்காக வருவாங்க. ரூமுக்கு வந்துட்டு பார்த்தா காவேரி வந்து இருக்க மாட்டாங்க. காவேரி காவேரி எங்க காவேரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்திட்டு இருப்பாங்க. சரி காவேரி எதுவும் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெயிட் பண்ணுவாரு. ரொம்ப நேரம் கழிச்சியும் காவேரி வராம இருக்கனால ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம்லயும் காவேரி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவ எங்க போனான்னு தெரியலையே, அவ வேற வெண்ணிலா வந்து அரைஞ்சதுலயே அப்செட்டா இருப்பா. காவேரியை சமாதானப்படுத்தலான்னு வரலான்னு பார்த்தா இங்கேயுமே காணுமே, எங்க போயிருப்பா, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு வாங்க தம்பி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெண்ணிலா அரைஞ்ச விஷயம் எதுவுமே தெரியாத காவேரியோட ஃபேமிலி வந்து விஜயை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, இவங்கள்ட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தம்பி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, காவேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்பாங்க. இல்லை காவேரி இங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. என்ன சொல்கிறீங்க, காவேரி இங்கே எதுவும் வரலையே தம்பி, ரொம்ப நேரமாக காவேரி இங்கே வரலையே, மதியானம் வந்தா அதுக்கப்புறம் இன்னும் வரலையே, ஏன் காவேரி அங்கே இல்லையா, இந்த நேரத்தில் வந்து காவேரி கேட்குறீங்க, என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்பாங்க. இல்லைத்த ஒன்றும் இல்லை, காவேரி அங்கே காணோம், சரி இங்கே தான் வந்திருப்பாளோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. சரி அப்போ அங்கே தான் இருப்பா போல, நான் சரியாக பார்க்கல, நான் போய் அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து திரும்ப அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எங்கேயுமே காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தேடுவார். அதுக்கப்புறம் வீட்டில் எங்கே தேடியுமே காவேரி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உடனே விஜய்க்கு வந்து பயம் வந்துடும். காவேரி வந்து எப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோனை எடுக்காமல் இருந்தாலும் சரி, ஏதான தப்பான முடிவு தான் எடுத்துட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ வெண்ணிலா பண்ண விஷயத்தினால காவேரி வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்குது. அவர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு திரும்ப கார்டன் அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேடுறாங்க. எங்கே தேடியுமே கிடைக்கல. அதனால இந்த விஷயத்தை போய் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா காவேரி நான் எங்கே தெரியுமே கிடைக்கவே இல்லை, காவேரி எங்கே போனானே தெரியல, அவங்க அம்மா வீட்லேயும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா கிட்ட சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, என்னாச்சு, காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாங்க. தாத்தாக்கு பாட்டிக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. தெரியல தாத்தா, வெண்ணிலா வர காவேரி அரைஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டா, அதனால ஏதோ அவ கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாலும் தெரியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை தேடுறாங்க. நீ போய் வெளியே எதுவும் பாருப்பாங்க, பக்கத்தில் எங்கேயும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நிவின் வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி கேளுப்பா, எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரி தாத்தா நான் உடனே போய் காவேரியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு காவேரியை தேட போகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை கண்டுபிடிப்பாரா இல்லையா, காவேரி வந்து திரும்ப விஜய் கூட சேருவாங்களா மாட்டாங்களா, இன்னும் இந்த வெண்ணிலானால என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.